ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் அகாடமி. நான் மணிகண்டன், ஒன் அகாடமி டைரக்டர். இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரிக்கு ரவுண்ட் 1 கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின வீடியோ பதிவை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா யூஜி கோர்ஸ் கிளிக் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் கவுன்சிலிங் ஷெட்யூல் ஃபார் அட்மிஷன் டு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் டிகிரி கோர்சஸ் இன் தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் அண்ட் டென்டல் காலேஜஸ் 2025-26 செஷன் ஸ்பெஷல் கேட்டகரிஸ். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரிஸ் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 30/7/2021 வெனஸ்டே ஓகேங்க. டைமிங் பார்த்தா 8 AM வந்து என்ன கேட்டகரினா எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஓகேங்களா. ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு சீரியல் நம்பர் 1லேருந்து 15 அவங்க ஆல்ரெடி வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து அவங்க லிஸ்ட்டுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டில் 1லேருந்து 15க்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வரணும்னு சொல்லிட்டு ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 8:30 AM வந்து சில்ட்ரன்ஸ் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவில் இருக்கிறவங்க வந்துட்டு இது அப்ளை பண்ணிடுறவங்களுக்கு ஆல்ரெடி ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் 1 to 30 வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 9 AM பார்த்தீங்கன்னா டிசபிளி சேலஞ்சு பர்சன் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஆல் எலிஜிபிள் லிஸ்ட் ஆஃப் பர்சன் வித் பெஞ்ச் மார்க்கிங் டிசபிலிட்டி அவைலபிள் இன் த அஃபிஷியல் வெப்சைட் ஓகேங்களா. அதை ஆல்ரெடி டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கு. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணணும்னு சொல்லி இந்த டயத்தில் வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எங்கே வந்து அட்டன் பண்ணணும்னாக்கா வேணும் பார்த்தீங்கன்னா லெக்சர் ஹால் 2 தமிழ்நாடு கவர்மெண்ட் மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஓமந்தரார் கவர்மெண்ட் எஸ்டேட் சென்னை 6,02 ஓகேங்களா. இந்த அட்ரஸில் வந்துட்டு இந்த டைமிங் சொன்ன டைமிங்க்கு வந்து ப்ரியராக 1 hour ப்ரியராகவே போயிட்டு நீங்கள் வந்து பண்ணணும் ஓகேங்களா. யாருக்கும் இண்டிவிஜுவல் கால் லெட்டர் அனுப்ப மாட்டோம். 1 hour ப்ரியராக வந்து கவுன்சிலிங்க்கு முன்னாடி போயிடணும் ஓகேங்களா. அது போக வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து டிமாண்ட் டிராஃப்ட் வந்துட்டு கொண்டு வரணும். த செக்ரட்டரி த செலெக்ஷன் கமிட்டி சென்னை 10 அப்படிங்கிற நேமுக்கு வந்து பேயபிள் அட் சென்னைங்கிற டிடி வந்து கம்பல்சரி வந்து கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. 500 rupees ஓகேங்களா. அதாவது ஒரு என்னென்ன ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கம்பல்சரி கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா நீட் யூஜி 2025 அட்மிட் கார்டு, ஸ்கோர் கார்டு, 10th சர்டிஃபிகேட்டு, 11th சர்டிஃபிகேட்டு, 12th சர்டிஃபிகேட்டு ஓகேங்களா. அதாவது கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் தான் படிச்சிருந்த போனஃபைட் சர்டிஃபிகேட்டு 6th 12th வரைக்கும் படிச்ச போனஃபைட் சர்டிஃபிகேட்டு ஓகேங்க. டிசி ஓகேங்களா. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஓகேங்களா. இதெல்லாம் கம்பல்சரி வந்துட்டு நீங்கள் அங்கே வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதாவது நீங்கள் வர்றனால வந்துட்டு உங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே கிடைச்சிடும் அப்படின்னு கிடையாது. யார் ஹையர் ரேங்க் ஹையர் ஸ்கோர் எடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு தான் ரேங்க் பிரகாரம் வந்துட்டு கம்யூனிட்டி ரேங்க் பிரகாரம் தான் வந்துட்டு உங்களுக்கு சீட் கிடைக்கும்னு சொல்லி கிளியராக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அவங்க சொன்ன டைமிங்க்கு வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களோட டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொபைல் ஃபோன்ஸு அதர் டிவைசஸ் வந்து கம்ப்ளீட்டாக நாட் அலவுடு. பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் வந்து டியூஷன் டிமாண்ட் டிராஃப்ட் டுவர்ட்ஸ் டியூஷன் ஃபீ அஸ் ப்ரிஸ்கிரைப்டு இன் த ஃபீ டீட்டெயில்ஸ் annexed below and produce the demand draft at the time getting the provisional allotment order. If the candidate do not bring the demand draft, facility for the same has been arranged in the venue counseling ஓகேங்களா. அதாவது என்னென்னா இப்போ உங்கள் வந்து டியூஷன் ஃபீஸ் வந்து நம்ம காலேஜ் எடுத்தால் பே வேணும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அதுக்கு வந்து டிமாண்ட் டிராஃப்ட் வந்து எடுத்துகிட்டு வரதுக்கு ஒரு அனெக்சர் கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் ஸ்டூடெண்ட் வந்து அந்த இடத்துல எடுத்துகிட்டு வரலினாலும் நீங்கள் கேஷ் கொண்டாந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்துட்டு டிமாண்ட் டிராஃப்ட் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இப்போ வந்து அலாட்மெண்ட் ஃபார் எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓசிபிசி பிசிஏ எம்பிசிக்கு வந்து 500 + 18,000 rupees 80,073 rupees வந்து டிடி வேணும் ஓகேங்களா. எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தேன் அதாவது ஆனுவல் இன்கம் வந்து 2.5 lakh கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 12,073 rupees வந்து டிமாண்ட் டிராஃப்ட் எடுக்கணும் ப்ளஸ் 500 rupees ப்ராசஸிங் ஃபீஸோட ஓகேங்களா. பிடிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓசி பிசி பிசிஏ எம்பிசிக்கு வந்து 500 + 16,000 rupees and 73 rupeesக்கு வந்து டிடி எடுக்கணும். அண்டு எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு வந்து அவங்களோட இன்கம் வந்து கம்மியாக இருக்குது 2.5 lakh கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கா அவங்களுக்கு 500 + 12,000 rupees and 12,073 rupees வந்து டிடி எடுக்கணும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் ஃபார் கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓசி பிசி பிசிஎம் எம்பிசிக்கு வந்து
500 rupees ப்ராசஸிங் ஃபீஸு ப்ளஸ் 10,073 rupees வந்து டிடி எடுக்கணும். எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆனுவல் இன்கம் வந்து 2.5 lakh கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 + 10,073 rupees வந்துக்கு அவங்களுக்கு டிடி எடுக்கணும்னு சொல்லி கிளியராக சொல்லியிருக்காங்க. கீழே வந்து த எலிஜிபிள் லிஸ்ட் ஆஃப் பர்சன் வித் பெஞ்ச் மார்க் அண்ட் டிசபிலிட்டி வில் பி பப்ளிஷ்ட் ஆன் த அஃபிஷியல் வெப்சைட் 28/7/2025. ஓகேங்களா? 28/7/2025 அவங்களுக்கு அவங்களோட லிஸ்ட்டு டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதை அவங்க மட்டும்தான் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு கிளியராக சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அவங்க கேட்டுக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக கொண்டு போய் கவுன்சிலிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் அகாடமியில் ரீரிப்பீட்டர்ஸ்க்காக ஒரு ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து அட்மிஷன் போயிட்டுருக்கு. ஸோ யாரெல்லாம் நீட் 2025 300+ ஸ்கோர் எடுத்துக்கோங்க அவங்களுக்கு வந்து 50,000 rupees ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். யாரெல்லாம் 400+ ஸ்கோர் எடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80,000 rupees ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். நம்மளோட டோட்டல் ஃபீஸ்லேருந்து நீங்கள் ஃபீஸ் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதாவது 50,000 per terms அண்ட் into 3 அப்படின்னு சொல்லி நீங்கள் பே பண்ணிக்கலாம். 3 times தான். ஓகேங்களா? அதாவது இப்போ டேர்ம் 400+ எடுத்தவங்களுக்கு வந்து 50,000 into 3 நீங்கள் பே பண்ணிக்கலாம். அண்ட் 300+ 4 ஸ்கோர் எடுத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 60,000 into 3 நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஃபீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட டியூஷன் ஃபீஸ், புக் ஃபீஸு, ஹாஸ்டலு, ஃபுட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ இது உங்களுக்கு ஒரு பிக்கர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நீங்கள் ஒன் அகாடமியில் ரீரிப்பீட்டர்ஸ் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணுங்கள். நீட்டில் சக்ஸஸ் பண்ணுங்கள். டாக்டர் ஆகுங்க. தேங்க்யூ.